ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். மாரிதாஸ் அவர்களை கைது செய்ய போகிறாங்களா? மாரிதாஸ் அவர்களை இனிமேல் யூடியூப்பில் வீடியோவே போட மாட்டாராம். மாரிதாஸ் அவர்களை வந்து செக் வச்சுட்டாங்களா அப்படின்னு பல உடன்பிறப்புகள் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் மாரிதாஸ் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, மாரிதாஸ் அவர்கள் மீது அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்கன்னா, இந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் விஜய் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியும் எடுத்து கிழித்து நாரடிச்சிட்டாரு. முக்கியமாக விஜய் அவர்களுடைய அந்த மதமாற்றும் கும்பல், அந்த மாஃபியாக்கள், அவங்க மாமா சேவியர் பிரிட்டோலேருந்து ஆரம்பித்து அவங்க வச்சிருக்கிற கருப்பு பணம் முதற்கொண்டு அவங்க லயோலா காலேஜில் பண்ண தில்லுமுள்ளு முதற்கொண்டு அனைத்தையுமே வெட்ட வெளிச்சமாக மாரிதாஸ் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்களை போட்டு வேற லெவல் ரெஸ்பான்ஸ், மில்லியன் கணக்கில் வியூஸ் போய் விஜய் அவர்களை காரி துப்பிட்டு இருந்தாங்க. ஏன்டா நேர்மையாக வரன்னு பார்த்தா இது மாதிரி உனக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களையும் கிழித்து தொங்க விட்டுருந்தாரு நம்ம மாரிதாஸ் அவர்கள். இந்த நிலையில் விஜய் மாமா சேவியர் பிரிட்டோ அவர்கள் வந்து மாரிதாஸ் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு. என்ன நோட்டீஸ்னா, அதாவது வக்கீல் நோட்டீஸ் தான். இது போல் வந்து நீ என்னுடைய வீடியோக்களை ரிமூவ் பண்ணும், என்னுடைய பெயருக்கு வந்து நீ கலங்க ஏற்படுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி அவதூறு வழக்கு வந்து மாரிதாஸ் அவருக்கு மேலே போட்டிருக்காப்புல. அது மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். விஜய் மாமா சேவியர் அனுப்பிய வக்கீல் நோட்டீஸுக்கு நேற்றைய வீடியோ தெளிவான பதில் கொடுத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இன்னும் எவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணுமோ அனுப்பி வைங்க, இன்னும் பல பூதங்களை கிளப்ப காத்திருக்கிறோம். அப்போ இன்னும் விஜய் அவர்களை பற்றியும் விஜய் மாமா அவர்களை பற்றியும் பல தகவல்கள் மாரிதாஸ் அவர்கள்ட்ட இருக்கு. இன்னும் பல பூதங்களை கிளப்ப காத்திருக்கிறோம்னா என்ன? அப்போ மாரிதாஸ் அவர்கள்ட்ட இதுவரை விஜய் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி பேசியது வெறும் 10% தான். இன்னும் 90% விஜய் அவர்களை பற்றியும் விஜய் அவர்களுடைய மாமாக்கள் பற்றியும் அவங்க செய்த தில்லுமுல்கள் பற்றியும் விஜய் செய்த தில்லுமுல்கள் பற்றியும் விஜய் சினிமாவில் பண்ண தில்லுமுல்கள் பற்றி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் மோசடி இது போல பல பூதங்களை கிளப்புவதற்கு மாரிதாஸ் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் ஒன்று, லயோலா நிர்வாகத்தை திருத்த வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. சீக்கிரம் அமலாக்கத்துறை கையில் மொத்தமாக சிக்குவார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குண்டா போட்டாரு. லயோலா கல்வியில் உள்ள ஆசிரியர்கள் முதற்கொண்டு இது போல இந்த கும்பல் வந்து பணத்தை கொடுத்து பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருப்பாரு. கண்டிப்பாக அமலாக்கத்துறை உள்ளே சென்றதுன்னா லயோலா கல்லூரி ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து திருத்த வேண்டிய, அதாவது அங்கே உள்ள அந்த விஷ செடிகளை எல்லாம் பிடுங்கி விட்டு லயோலா கல்லூரியை சுத்தமாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. லயோலா கல்லூரிக்கு நன்கொடை கொடுப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும், எதுவும் தூரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குண்டா போட்டு முடிச்சிருக்காரு இந்த பதிவை. பொறுத்திருந்து பார்ப்போம். சேவியர் பிரிட்டோ விஜய் அவர்கள் கூண்டோடு மாரிதாஸ் அவர்கள்ட்ட சிக்கியிருக்காங்க. தேவையில்லாமல் நோட்டீஸ் அனுப்பி சிங்கத்தை சுரண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் அவர்களை சுரண்டி விட்டாங்க. மாரிதாஸ் சும்மாவே வந்து பொலப்பொலன்னு பொழப்பாரு. அவர் சுரண்டி விட்டாங்கன்னா சும்மா இருப்பாரா? வச்சு செய்ய போறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.